ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கத்திரிக்காய் கிரேவி ஸ்பெஷலாக மசாலா அரைச்சி எப்படி செய்வோன்னு பார்ப்போமா? அது கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு தனியா, மிளகு, சோம்பு, வெந்தயம், முந்திரி பருப்பு, பட்டை, சுருள் பட்டை, கிராம்பு 2, ஒரு ஏலக்காய், நிலக்கடலை, அந்த வறுத்த நிலக்கடலை கொஞ்சம், ஜீரகம், வெள்ளை எள்ளு எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு, இஞ்சி, கட் பண்ண இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, 2 தக்காளி, 1 தக்காளி பெருசுனா 1 போட்டுக்கலாம். தேங்காய், கொத்தமல்லி, புதினா, உப்பு போட்டு நல்லா வதக்கி மிக்ஸி ஜாரில் குழம்பு மிளகாய் தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிக்கோங்க. தனியாக வச்சுருங்க. குக்கரில் ஆயில் ஊற்றிட்டு கடலெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்து, வெந்தயம், 2 கட் பண்ண பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு 4 கீறி இருக்க கத்திரிக்காயையும் அதில் அப்படியே போட்டு நல்லா வதக்கிடுங்க. உப்பு போட்டுக்கோங்க. இந்த அரைச்ச பேஸ்ட்டில் புளியும் சேர்த்து ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. அதில் தேவைப்பட்டால் சிறிது மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, காரங்கம் இருந்தால். தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி ஒரு விசில் விட்டுருங்க. ஓப்பன் பண்ணால் சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி ரெடி. கொத்தமல்லி தூவி சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த கத்திரிக்காய் இந்த ஸ்பெஷல் மசாலா அரைச்சி போட்டிருக்கேன். நல்லா